ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். ரிஷபத்தை பொறுத்தவரை சுக்கிரன் கிட்டத்தட்ட சிம்ம வீட்டோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். அதே சமயம் 6ல செவ்வாய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன ஆகுனாக்கா இந்த வார அமைப்புகள்ல கௌரவம் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே இந்த வார கணக்குகள் எல்லா விஷயத்திலையும் நீங்க கணக்கு பார்த்து ஓட்டுற மாதிரி வந்துடும். அதே சமயம் 2 மற்றும் 3ஓட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாரமா இருக்கு சந்திரனுடைய கனெக்ட். அப்போ பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரப்போறதில்ல. அதை விட கூடுதலாக ஏதேனும் புதுசாக ஸ்டெப்புகள் எடுக்கிறது, பயணங்கள், குறுகிய தூரத்தில் ஒரு பயணங்கள் மேற்கொள்வது, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக சில விஷயத்தை செய்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அந்த வாரத்தில் இருக்க போகுது ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை. எல்லாத்துக்கும் மேலாக சுய ஜாதக அமைப்புலாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டரான ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி இருக்குனாக்க ரிஷபராசி நபர்களுக்கு வயதுக்கேற்ற வகையில் இந்த காலகட்டத்தில் இந்த வார கணக்கில் ஒரு பெரிய ஞானோதயத்தை பெறுற மாதிரி இருக்கும், ஒரு அனுபவத்தை பெறுற மாதிரி இருக்கும். அதுக்கான வழியும் ஏற்பட போகுது. ஸோ ரிஷபராசி நபர்கள் சில பல்ல கடிச்சிக்கிட்டு கசப்பான சில அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எட்டி பார்க்க போகுது. அதனால் சில விஷயங்களை பார்த்து நீங்கள் அடி எடுத்து வைக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் கோபதாபங்கள் எவ்வளோதாக இருந்தாலும் அதை அவசரப்பட்டு அடுத்தவங்க மேலே பிரயோகிக்க தேவையில்லை. இது வார ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டமாதிபதியுடன் சந்திரன் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால வார ஆரம்பத்திலே சில வாய் வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து வில் அம்பு போல ஒரு ஈட்டு எறிகிற போல வாய் வார்த்தைகள் வந்து வெளியில் விழுவோம். அதனை சில பேர் கேட்ச் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ இதனால் சில ரிஃப்ளெக்ஷன் அமைப்புகள் வந்து ஃபைட் பண்ணி போராடி சில விஷயத்தை செய்கிற மாதிரியான ஒரு வாரமாக இருக்கும். ரிஷபராசி நபர்கள் கௌரவம் மரியாதை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓப்பனிங் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அப்படி போகும். ஒரு சில நபருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய ரிஷபராசி நபர்கள், ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஸோ இந்த வார கணக்கில் ரிஷபராசி நபர்கள் சில விஷயங்களை சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஆரம்பிக்கிறது. அடுத்தடுத்த வாரங்கள், அடுத்தடுத்த மாதத்திற்கு இது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கும்.